அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற போர்வையில் பல ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு அடம் பிடிக்க முரட்டாட்டம் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, போராடி ஜெபிக்கிறது. இந்த போராடி ஜெபிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த மெசேஜஸ்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த போராடி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு விசுவாசிகள் இடத்துல கற்றுக் கொடுக்கப்படுது. அது உண்மையிலே இந்த போராடி ஜெபிக்கிறதுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க கடவுள் இடத்துல போய் நீங்கள் அடம் பிடிங்க, கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் போய் முரட்டாட்டம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தியாகவும் அது மிகப்பெரிய ஒரு விசுவாசமாகவும் இன்றைக்கி கற்றுக் கொடுக்கப்படுது. இப்போ முதலாவது அடிப்படையில் வேதாகமம் ஜெபம்னா என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஜெபத்தை எளிமைப்படுத்தணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை ஜெபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் பேசுவது. ஓகேவா? அப்போ அவரிடத்துல பேசுவது தான் ஜெபம். இது ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேதாகமத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து வாசித்தீங்க அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவரிடத்திலே கேட்பது, அவருக்கு விருப்பமான காரியங்களை நாம் அவரிடத்திலே கேட்பது, அவருக்கு சித்தமான காரியங்களை குறித்து நாம் அவரிடத்திலே கேட்பது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போய் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உண்மையாகவே நாம் பண்ண வேண்டிய அந்த ஜெபத்திற்கான அந்த ஜெப குறிப்பு அல்லது நம்ம பண்ண வேண்டிய அந்த ஜெபத்திற்கான அந்த பாரம் அப்படிங்கிறது அடிப்படையில் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கடவுளிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை குறித்த ஒரு ஜெப பாரத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவருடைய சித்தம் அடிப்படையிலான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் முதலாவது ஜெபிக்க வைக்கிறார். அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற விரும்பும் பொழுது முதலாவது அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை தான் முதலாவது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்போது நாம் முதலாவது அதை புரிகிறோம், அதை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே நம்மையே மாற்றுகிறார். இப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமம் முழுக்க எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்காக பணி செய்த நபர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட்டார். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது எப்போவுமே அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தினுடைய அடிப்படையில் நாம் அவரிடத்துல பேசுவது, அவரிடத்துல கேட்பது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கு இந்த நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அதில் பொதுவாக எதை குறித்து பொதுவாக கேட்க சொல்லுவாங்க அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்கள். அதாவது அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் போய் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அந்த ஆசை ஒரு ஜெபிக்க வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை கடவுளிடத்தில் கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அது அடிப்படையில் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஜெபத்திற்கான வாஞ்சை, அதற்கான தேவை கடவுளிடத்திலிருந்து அவங்களுக்கு வந்த காரியமாக இல்லாமல் அது ஆரிஜினேட் ஆகிறதே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுடைய மாம்சத்திலிருந்து, அவங்க மனசுல இருந்து தான் அந்த ஜெபமே எழும்புது. அதாவது எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும். இப்போ அதாவது பொதுவாக போதர்கள் பல ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வீடு கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரு கார் இல்லையா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கார் கேளுங்க. உங்கள்கிட்ட இது இல்லைனாக்கி நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா உங்களுக்கு வீடு கொடுத்துருவார். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க. சரி, ஆண்டவர்கிட்ட வீடு கேட்குறதோ, நம்முடைய கார் கேட்குறதோ, நம்முடைய தேவைகளை கேட்குறதோ தவறா அப்படின்னா கண்டிப்பாக தவறே கிடையாது. அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரியான இந்த உலகத்தில் ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நீங்கள் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது எல்லா தேவைக்கும் நம்ம ஆண்டவர் தானே சார்ந்து இருக்கிறோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, கேட்டுட்டு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும், எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல அதை கொடுத்துட்டு நீங்கள் அமைதலாக இருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நிம்மதியோடு இருங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்களான்னா அப்படி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போராடி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பல விசுவாசிகளுக்கு பெரும்பாலான ஊழியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. போராடி ஜெபம் பண்ணுறது. அதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்களே அந்த மாதிரி. இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட அந்த அவசியமில்லாத ஒரு விஷயத்தை கேட்கும்போது, தேவையில்லாத ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த அப்பா என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பாக அதை கொடுக்க மாட்டார்.
அப்போ கொடுக்க மாட்டார் அப்படிங்கும்போது பொதுவாக சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். எனக்கு இது கண்டிப்பாக வேணும், எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். கீழே உளுந்து கையை காலை ஆட்டி உருளும், பிறலும், அழும். இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இதுதான் விசுவாசம். இப்படி ஜெபம் பண்ணாதான் அதுக்கு பேர் ஜெபம்னு கற்றுக் கொடுக்கப்படுது. இப்போ இது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து பைக்கில் ரோட்டில் பார்க்குறான். அப்படியே ரேஸ் பைக்கில் வந்து அப்படி சரன்னு போன உடனே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, நமக்கும் ஒரு ரேஸ் பைக் கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்போ அவனுக்கு மனசில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நமக்கு ரேஸ் பைக் தருவாரே, ஏன்னா ஜெபம் பண்ணால் ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஒரு கூட பைக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு 15 வயசு பையன் அந்த பைக் என்ன செய்யக்கூடாது? ஓட்டக்கூடாது, சட்டத்தின்படியும் ஓட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ரோட்டில் போகிறதெல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அதை அவனுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் இவன் வந்து முதல்ல ஜெபம் பண்ணி பார்க்குறான், கிடைக்கல அப்படின்னோடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம அப்போ போராடி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல நீங்கள் அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் தந்துடுவார். என்ன கான்செப்ட்? இப்போ உண்மையாகவே உங்களுக்கு மனசில் ஒரு பாரம் இருக்குது, ஒரு விஷயத்தை குறித்த ஒரு கவலையும் வருத்தம் இருக்குது, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கும் போது உங்களையும் அறியாமல் தாங்க முடியாமல் உங்களுக்கு அழுகை வந்துடுது. அது தப்பே கிடையாது. இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு அழுகை. ஆனால் இப்போ இந்த பையனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் போய் ஜெபம் பண்ணி பார்க்குறான். ஆண்டவரே நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அதை தரணும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கிடந்து போராடி பார்க்குறான். அப்புறம் யோசித்து பார்க்குறான், இப்பவும் ஆண்டவர் தரலையே. அப்போ என்ன செய்யலாம்? இனி எப்போ அழுது பார்க்கலாம், அழுது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழுதான் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறது ஒரு சரியான ஜெபமாக இருக்குமா? நீங்களே யோசித்து பாருங்கள். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி இப்போ போராடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டும் இல்லை, அந்தகார லோகாதிபதிகளோடும் இது மாதிரி நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி அசுத்த ஆவிகளோடும் அசுத்த சக்திகளோடும் தான் நமக்கு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுதே தவிர, கடவுள் இடத்துல போராடணும்னு சொல்லி எங்கள் பைபிள் சொல்லுது? எந்த இடத்துல வந்து கடவுள் இடத்துல போய் நாம் போராடணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வந்து போட்டிருக்குது? அப்போது ஒரு சில நபர்கள் அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஊழிய பாரம், அதாவது அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியத்தை குறித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகி ரொம்ப இதாக ஜெபம் பண்ணுவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் சும்மானாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு, நான் என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட போய் நான் போராடி, அதாவது அடம்பிடிச்சு நான் வந்து முரட்டாட்டம் பண்ணி கேட்டேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிற இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க 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 தவறானது. அது வேதாகமத்துக்கு புறம்பானது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவனுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. எப்படி ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பா சொல்கிறத புரிஞ்சிக்காமல் அழுது அடம் பிடிக்கும்போது அந்த அப்பாவுக்கு எப்படி ஒரு எரிச்சல் வருமோ, அதே மாதிரி தான் ஆண்டவருடைய சித்தத்தை உணராமல் நாம் வந்து முரட்டாட்டம் பண்ணி போராடி இந்த மாதிரி வந்து அழிஞ்சாலியம் பண்ணி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஆண்டவருக்கும் அது எரிச்சலை தான் கொடுக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன நடக்குமோ அப்படி தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்டே இதை பண்ணுனா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு 4 சாத்தலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி தானே? அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் வரும். அப்போது நம்ம வந்து ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம முதலாவது என்ன அப்படின்னா, தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும், அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை, இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அதில் எபிரேயரில் வாசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் உண்டு, நமக்கு உயிருள்ள ஒரு கடவுள் உண்டு, அவரிடத்துல நாம் அவரை தேடும்போது, அவரை ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார், பலன் அளிக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அமைதியாகவும் நிதானமாகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை பணிவோடு சொன்னால் போதுமானது. அதற்கு பதிலாக இந்த போராடி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை இன்னையோடு விடுங்க. அது நம்முடைய ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரியான லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ இதுவரைக்கும் அப்படி பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.